அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. கை வலிலாம் சரியாயிட்டு இப்போ பேக் டு ஃபார்ம் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விலாகுங்க. விலாக் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனை எந்திரிச்சு பழைய சாப்பாட்டில் நல்லா மீச்சு தண்ணி ஊற்றி நல்லா கலரைச்சி அப்பளம் பொரித்து கடித்து குடித்து ஒரு பக்கம் அவர் துணி துவைச்சிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பாத்திரம் நிறையா இருக்குன்ட்டு வெளியில் எடுத்து போட்டு நான் விளக்கிட்டு இருந்தேங்க. எல்லோரும் குளிச்சுட்டு சூப்பராக ஜம்முனி கிளம்பியாச்சு. எங்கேயும் நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். ட்ராவல் பண்ணி போய் பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். இது டக்குன்னு யோசனை பண்ணி கிளம்புனது இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த டேக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் வீட்டுக்கார் கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் சேலம் மாரார் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. அங்கே சாப்பிட்டு டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு ஒரு நாள் ஃபேமிலியோடு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கான வாய்ப்பு இந்த சண்டே எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. அதனால் நாளே பிளான்லாம் போட்டு ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிற வேலை கிடையாது. பழைய சாப்பாடு இருந்தால் கரைச்சி குடிச்சிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு 11 மணிக்கு கிளம்புறோம். 12 மணிக்கு அன்னத்தில் கை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாருங்க. இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம நினச்ச உடனே ஒன்று பண்ண முடியாது. ஒரு விஷயமா இருந்தாலும் அது பிளான் பண்ணி அதுக்கான டைம் ஒதுக்கி அதுக்கான சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. பிரியாணி சாப்பிட்றதுல என்ன சேவிங்ஸ் மாதிரி இருக்குன்னா, ஆமாங்க, இது ஒரு பெரிய ஹோட்டல் பிரியாணி தான். எங்களுக்கு டோட்டலாக 3 பேர்த்துக்கு பில் 1500 ஆச்சு. ஏன்னா இது 1500 நம்ம ஒரு மந்த்லி செலவு கூட வச்சுக்கலாம். ஒரு நாளையில் செலவு பண்ணுறதுங்கிறது அது ரொம்பவே கஷ்டம்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் 2 மாதம் டைம் எடுத்து அதுக்கான நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி அமௌண்ட்டை ஒதுக்கி எங்களை பழனி டு தாராபுரம் ஆர்ஆர் பிரியாணிங்க. அவர் கோயம்புத்தூரில் கொங்கனூர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்டாரு. எங்களுக்கு இங்கே பழனி பக்கத்தில் தாராபுரத்தில் தான் ஆர்ஆர் பிரியாணி இருக்குது. இப்போ ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்தாச்சுங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வாரம் மழை சாரல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லா ஆறுலேயும் டேம்லேயும் தண்ணி வெள்ளப்பெருக்காட்டம் தண்ணி நிறையா போயிட்டு இருக்குது. அது தாராபுரம் அமராவதி ஆறு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி 2 கரைகளிலும் அப்படியே அழகாக போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே சேலம் ஆர்ஆர் வந்தாச்சுங்க. ஓரளவுக்கு நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு போனோங்க. ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை. அப்படியே மெதுவாக நீட்டாக பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி வந்தோம். பிரியாணி சூப்பருங்க. அதோட ஒரு ரிலாக்ஸிங்கான அந்த ஒரு 1.5 மணி நேரம் போச்சுங்க. அது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மெனுங்கிறத முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி பஞ்சாபி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் சிக்கனே போதுங்கிறனால நாங்கள் பஞ்சாபி சிக்கன்லாம் வாங்கலை. அப்படியே அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக உள்ளே ஏசி ரூம் தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு அப்படியே நம்ம ராஜாங்கம் மாதிரி அப்படியே போயிட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்ட்ஃபுல்லான ஒரு இடத்த சூஸ் பண்ணி ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் தாங்க சொல்லணும். ஃபஸ்ட்டு போன உடனே நல்லா இலைய போட்டாங்க. அதுக்கப்புறம் கோதுமை முந்திரி அல்வான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. தயிர் வெங்காயம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் கோஸ்து. அந்த பாய் வீட்டு பிரியாணியில் கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க பார்த்தீங்களா. இலைய போட்டு தண்ணி தொளிச்சு அந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சாங்க. சரி எதுக்கும் மெனு கார்டை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு மெனு கார்டை தான் பார்த்துட்டு இருந்தோம். சர்வீஸும் சரி ஃபுட்டும் சரி அந்த குவான்டிட்டி சரி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இது நாங்கள் என்னென்ன ஐட்டம் வாங்கினோன்னு சொல்லிக்கிறேங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கினோம். சிக்கன் 65 அப்புறம் இறால் மசாலா. இதுதாங்க மெனு. இதுதான் வாங்கினோம். ஒரு நாள் சண்டே வீட்டு கிச்சனுக்கு லீவ் விட்டு வீட்டு இல்லத்தரசிக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்த மாதிரி இது மாதிரி வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வர்றது உண்மையாலுமே அன்றைக்கி டே மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இப்போ வீட்லேனா நம்ம இத்தனை ஐட்டம் எடுத்து அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு மாதிரி டயர்டே ஆயிடுவோம். இப்போ நம்ம கடைங்கும் போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் மனசுக்கும் வயிறும் நல்லா ஃபில்லிங்காக ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸாக போச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக இதுக்காண்டியே ட்ராவல் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். இதான் ஃபஸ்ட் டைமுங்க ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் போன இடம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வஜ்ஜுக்குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சொல்லப்போனால் இது வஜ்ஜுக்குட்டிக்கு ஒரு பர்த்டே ட்ரீட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். தம்பி கொஞ்சம் பிரியாணிலாம் உனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்குங்க. அதனால் தம்பிக்கு ட்ரீட் கொடுத்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதில் அவங்க அப்பாவுக்கு இதுதான் ரொம்ப இன்பம்.
ஏன்னா நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவர் அந்த ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்டு அவர் திருப்தி அடைஞ்சனால எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்களும் அது மாதிரி சாப்பிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கணும்னு வச்சார். அதே மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் கோஸ்தெல்லாம் வச்சு சாப்பிட்றது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்போவும் நமக்கு வந்து தயிர் வெங்காயம் தான். சூப்பராக சுட சுட கொண்டு வச்சாங்க. ஆனால் ஏசி ரூமுக்கு உடனே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இது ஏசி வச்சிடலாமா? இருக்கா இங்கே பிராணவே வேணும். அப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பருப்பு ரசம், அப்புறம் வந்து பச்சை புளி ரசம் கொடுத்தாங்க. இதில் பச்சை புளி ரசம் பார்த்த உடனே தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. வஜ்ஜு ஏஜில் இருக்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் 90 கிட்ஸ் நம்ம வீட்டில் வந்து காய்கறி இல்லை குழம்பு இல்லைன்னா கொஞ்சம் புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த கைப்பக்குவத்தில் கழுவி அந்த ரசம் வந்து உண்மையாலுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இந்த பச்சை புளி ரசம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சுங்க. எனக்கு வந்து என்னோடய சின்ன வயசு ஞாபகம் இழுத்துட்டு போகுமே நான் ஒரு பவுல் நிறைய அந்த ரசத்தை வாங்கி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். இன்னும் அவங்க நல்லா பிசைஞ்சு நல்லா இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து அடிப்பொலியாக இருந்திருக்கும். ஏன்னா பச்சை புளி ரசம் வந்து அவ்வளோ சொல்லவே முடியாது. பேசும்போதே வாயெல்லாம் தித்திப்பாக இருக்கும். அதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அவங்க பிணையில் சும்மா கட் பண்ணி மட்டும் போட்டாங்க. அதை பிசைஞ்சு அந்த கை கழுவுற அந்த கை பக்குவம் தான் பச்சை புளி ரசமே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நீ உட்காந்து பச்சை புளி ரசத்தை உட்காந்து நீ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. பச்சை புளி ரசம் இஸ் எமோஷ்னல். இந்த பிரியாணிலாம் வரத்துக்கு முன்னாடி 90 கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த பச்சை புளி ரசம்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ தான் வந்து பிரியாணி இஸ் லவர், பிரியாணி இஸ் எமோஷ்னலுங்கிறோம். இந்த பச்சை புளி ரசம் உண்மையாலுமே வந்து ஒரு தனி சுவை தாங்க. அதை உட்காந்து நான் திருப்தியாக குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி சூப்பராக உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. மட்டன் பிரியாணி வந்து ஒன்று 330 ரூபா, 2 பிரியாணி 260 ரூபா, சிக்கன் பிரியாணி வந்து 240 ரூபா, அந்த ஒயிட் ரைஸு பச்சை புளி ரசத்துக்கு 30 ரூபா போட்டிருக்காங்க. சிக்கன் 65 வந்து 210 ரூபா, அந்த இறால் கிரை வந்து 260 ரூபா போட்டிருந்துச்சுங்க. மொத்தமாக டோட்டல் பில் வந்து 1500 ரூபா வந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிற மாதிரி மலைப்பாம்பாட்டு நான் நெளிஞ்சிட்டு இருந்தேன். வீட்டில் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பட சாப்பிட்ருப்பேங்க. அங்கே போயிட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணவும் ஒரு மாதிரி எனக்கு மலைப்பாம்பாட்ட போயிட்டே நெளிஞ்சிக்கிட்டே கிடந்தேன். தூக்கம் வேற வந்துருச்சு. அதனால் வந்து சூடாக பக்கத்தில் வந்து காஃபி 2.0 பக்கத்திலே ஒரு காஃபி கடை இருந்துச்சுங்க. ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு டே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.